உழைக்கும் வர்க்கத்திற்கு, குறிப்பாக தினமும் உழைத்து பிழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தற்போதைய சூழல் பெரும் நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறது. சங்கரன்கோவில் விசைத்தறி தொழிலாளர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. வாரம் ஒருமுறை கூலி பெற்று அதன் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்ததால் தற்போது வருமானம் இல்லாமல் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர் தொழிலாளர்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக விசைத்தறி தொழில் உள்ளது. இங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் உள்ளன. நூலுக்கு பசை போடுதல், பாவு போடுதல் மற்றும் டப்பா போடுபவர்கள், வைண்டிங் போடுபவர்கள், தறி நெய்பவர்கள் என 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு குஜராத், கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் நிலையில் ஊரடங்கால் மௌனித்திருக்கின்றன விசைத்தறிகள். இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக சுமார் 3 கோடிக்கு கூலி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் சிறு விசைத்தறியாளர்கள். நாங்கள் மட்டுமே சுயமா ஒரு 10 தறி ஓட்டுறோம். எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மதிப்புள்ள உற்பத்தி பொருட்கள் தேக்கமாயிருக்கு. இந்த 5 லட்சம் மதிப்புள்ள உற்பத்தி பொருட்கள் நான் எப்படி அடுத்து வெளியில கொண்டு போறதுன்னு தெரியல. எங்களுக்கு ஊரடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மூலப்பொருட்கள்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. சரக்குகளை எங்கே அனுப்ப, எங்கே கொடுக்க, பணம் எப்படி வாங்க நிலைமை தெரியாமல் நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மேலும் தொழிலாளர்கள் நிறைய பேர் கூலிகளுக்கு இந்த பேங்கில் லோன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களும் லோனு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வாரம் ஒரு முறை கூலி பெற்று அதன் மூலம் வாழ்க்கை நடத்தி வந்ததால் தற்போது வருமானம் இல்லாமல் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர் தொழிலாளர்கள். விசைத்தறியில் வேலை பார்க்குற அனைத்து தொழிலாளர்களும் நலவாரிய உறுப்பினர் கிடையாது. எனவே தமிழ்நாடு அரசு கருணை கூர்ந்து விசைத்தறியில வேலை செய்கிற நலவாரிய உறுப்பினர் அல்லாத தொழிலாளர்களுக்கும் அந்த 2000 ரூபாய் பணமும் அந்த ரேஷன் கடை மூலமா வழங்குற மளிகை பொருளும் கொடுத்துச்சு அப்படின்னா சங்கரன்கோவில் விசைத்தறி தொழிலாளர்களை பட்டினி சாவிலிருந்து பாதுகாக்கலாம். தறிக்குள் இவர்களின் வாழ்க்கை ஊடாடி கொண்டிருக்கும் நிலையில் இவர்களின் வாழ்க்கையை வறுமை நெய்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சங்கரன்கோவிலில் இருந்து செய்தியாளர் ஈஸ்வரமூர்த்தி.